We're making jelly egg. So From egg. From egg and vinegar. So we put as many as drops you want. Color? Any color, okay? We don't have that much color. Food color. We don't have food coloring, so we are putting ink. Now let's see the reaction. Oh man, that is insane. Now see, it's dark in color. Now I'll just put everything. We need to let the egg stay here for 2 days so the vinegar can eat the eggshells away and it will be soft and squishy. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 Days in the Farm vlog சீரீஸில் இன்றைக்கி நாள் 98. இந்த 100 Days சீரீஸில் நிறைய முறை நாங்கள் கொம்புச்சா பற்றியும் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே உங்களோட மைண்டில் ஒரு சின்ன சின்ன விதை மாதிரி விதைச்சிட்ருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளோட உடலோட ஆரோக்கியம் நம்மளோட வயிற்றுலேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம வயிற்றில் எந்த அளவுக்கு நல்ல இது செய்யக்கூடிய பாக்டீரியாஸோட காலனி நிறைய இருக்கோ அப்போது நம்மளுக்கு நல்ல டைஜஷன் நடக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்த சத்துக்கள் நல்லபடியாக பிரிக்கப்படும். அது நம்ம பாடியால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். அதுவே நம்ம பாடியில் பாக்டீரியாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஃபுட் மாலிக்யூல்ஸ் வந்து சரியாக பிரேக் டவுன் ஆகாது. அதனால் நமக்கு சேர வேண்டிய நியூட்ரிஷன் சரியாக போய் சேராது. இதனால் நம்ம என்ன தான் பேலன்ஸ் டயட் சாப்பிட்டாலும் நம்ம பாடியில் நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சியாகவே இருக்கும். சரி, ஒரே மாதிரியான பாக்டீரியா வச்சு நம்ம பண்ணிக்கலாமே, ஏன் விதவிதமான காய்கறிகளும் பழங்களும் வச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பழத்துலேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய வெரைட்டிஸை நம்ம வயிற்றுக்குள்ளே வளர்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு நல்லபடியாக சீரணமாகிறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற கேபேஜை வச்சு பண்ண போகிறோம். கேபேஜ்ன்றது முட்டைகோஸு. இந்த முட்டைகோஸை சிம்பிளாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதில் 3% முட்டைகோஸோட வெயிட்டில் 3% சால்ட்டை போட்டு அந்த முட்டைகோஸை நல்லா கிளறணுன்னா முட்டைகோஸில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே வர ஆரம்பிக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிட்டோன்னா இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அந்த கோஸை எடுத்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு, உள்ளே இருக்க காற்று எல்லாம் வெளியே வர அளவுக்கு அதை நல்லா அழுத்திட்டு அதுக்கு மேலே நம்ம அதிலேருந்து வந்த தண்ணியவே ஊற்றிட்டு நல்லா அந்த முட்டைகோஸ் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு வச்சிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு வெயிட்டு, உங்கள்கிட்ட கண்ணாடியில் இருந்துச்சுன்னா கண்ணாடியில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு கல் இருந்தால் கல் எடுத்து வச்சுக்கலாம். அந்த முட்டைகோஸு அந்த தண்ணியை விட்டு கீழே இருக்கணும், தண்ணியை விட்டு மேலே வரக்கூடாது. தண்ணியை விட்டு மேலே வந்துச்சுன்னா முட்டைகோஸில் வந்து ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சுட்டு நம்ம அதை அப்படியே ஃபெர்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த கோஸ் கூடவே நம்ம ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகும், எலுமிச்சம்பழம் வேணும்னா எலுமிச்சம்பழமும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன மிளகாயோ எது பிடிச்சிருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா அந்த தண்ணியில் மூழ்கடிச்சிட்டு அதுக்கப்புறமா மேலே ஒரு துணியை போட்டு கட்டி வச்சிடலாம். இதை வந்து ஏர் டைட்டாக வைக்கக்கூடாது, இதுக்குள்ளே காற்று போயிட்டு வரணும். இல்லை சின்னதாக ஒரு மூடி வச்சு லைட்டாக மூடி, ஃபுல்லாக டைட்டாக மூடாமல் பொறுமையாக மேலே மட்டும் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அதை ஒரு 10 நாளைக்கு ஃபெர்மெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம எப்படி ஊறுகாய் சாப்பிடுவோமோ அது மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் ஃபுட்ஸால் நிறைய பலன்கள் இருக்குது. அதில் ஒன்று, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு அதை சேமித்து வச்சு சாப்பிட்றதுக்கான வழிவகை. நேற்று ரோஹிணியும் ஆஸ்கரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக வினிகரில் முட்டையை போட்டு வச்சுருந்தாங்க. அது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. sorry. Yeah. Sorry. The big reveal. இந்த முட்டை ஒரு பால் மாதிரி அழகாக பவுன்ஸ் ஆகுது. Did you try to break it, guys? Can I try? Yeah. இந்த முட்டை இந்த மாதிரி மாறினதுக்கான காரணம் என்னென்னா,
வினிகரில் நைட்டு ஃபுல்லாக முட்டையை ஊற வைக்கும்போது வினிகர் அந்த முட்டைக்கு மேலே இருந்த கால்சியம் ஃபுல்லாகவே அரிச்சு எடுத்துருச்சு. அதனால உள்ளே இருக்கிற அந்த தோல் மட்டும்தான் இருக்குது இப்போ முட்டைக்கு மேலே. அதனால தான் இந்த முட்டை ஒரு பால் மாதிரி நல்லா பவுன்ஸ் ஆகுது. இந்த முட்டையை நம்ம ரொம்ப ஹைட்லேருந்து போட்டோம்னா உடஞ்சிரும். சும்மா கொஞ்சமான ஹைட்லேருந்து போட்டோம்னா அழகாக குழந்தைங்க பால் மாதிரி விளையாடலாம். அதை தான் இன்றைக்கி குழந்தைங்க டெஸ்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ ஹைட்லேருந்து போட்டால் அது உடையுதுன்ட்டு. I'm telling this way. Bro, can I do higher, please? Yeah. Wait, first. What if it smashes? Hey. Same. Oh. This high, broken. Looks like plastic. This is all. It's really hard to break. No one written. I will check this. Aska, there is a game. Who will walk it has to eat it. Not eating it. It's not giving me. Give me. I don't think so. Tastes like ink. Maybe Oscar won because he broke the egg in the highest. Who won the break? Okay. 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 நீ தானடா முட்டையை உடைச்ச க்ளீன் பண்ணுறான்னு சொன்னால் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கான் பாருங்கள். See, the wall is a bit down. Now recupa. இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு டைனிங் டேபிள் பண்ண போகிறோம். அதுக்காக இரும்பு ராட்ஸை வாங்கிட்டு வந்து கட் பண்ணி வெல்ட் பண்ண போகிறோம். அந்த வேலை தான் இன்றைக்கி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் குளிச்சுட்டு செஞ்சுக்கு போகலான்னு கிளம்புனப்போ பீரோவில் பார்த்தேன்னா ஒரு ஷர்ட் புதுசாக இருந்துச்சு. என்ன இந்த ஷர்ட் புதுசாக இருக்கேன்னு எடுத்து பார்த்தேன். அதை ஸ்மெல் பண்ணி பார்த்த உடனே நான் லண்டனில் ஸ்பெண்ட் பண்ண டைம், அந்த லைஃப் வந்து எனக்கு ஒரு செகண்ட் வந்துட்டு போச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஷர்ட் வந்து நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண ஷர்ட்டு. அங்கே இருக்கும்போது ஷர்ட்டு துவைக்கும் போது மெஷினில் நம்ம கிளாத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்னரோட ஸ்மெல்லு எனக்கு இப்போ வந்துச்சு. அது என்னோடய கடந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப்பை டக்குன்னு ஒரு செகண்ட் என் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டு போச்சு. இந்த ஷர்ட் அப்படியே சூட் கேஸ்லேயே இருந்துச்சு. இன்றைக்கி ரெனாட்டா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோ ஃபார்முக்குன்னு எடுத்து வச்சுருந்தாங்க. அதை போட்ட உடனே அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃப்ரெஷ்னரோட ஸ்மெல்லு இன்னும் அப்படியே இருக்குது. எவ்வளோ நாளைக்கு அந்த கெமிக்கல் இருக்குதுன்னு பாருங்கள். நான் செஞ்சில் எங்களுக்கு தேவையான பைப் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோவில் ஏற்றி விட்டுட்டு நான் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்க இப்போ கிளம்பி வந்துட்டாங்க ஆட்டோவில் பொறுமையாக. அதனால் அவங்க இறக்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவசரமாக போயிட்டு அந்த பைப் எல்லாமே இறக்கி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு அந்த பைப் எல்லாமே கொண்டு வரணும். இந்த வழியில் ஒரு 2-3 மேடு இருக்குது. அதில் சாதா வண்டிகள் எதுவுமே ஏறாது, டிராக்டர் மட்டும்தான் ஏறும். அதனால் டிராக்டரில் ஏதாச்சும் கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ் கிட்டே போய் இறக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம நடந்து தான் போய் ஆகணும். They just might be baking something. எப்பவும் போலவே பொறுமையாக அந்த பைப்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை எல்லாமே வெல்ட் பண்ணணும். இன்றைக்கி ஆல்ரெடி செஞ்சுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயே சாயந்தரம் ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டேபிளுக்காக கட் பண்ணிக்கிறேன். ஆனால் வெளிச்சம் ரொம்ப கம்மியாகிட்டே போச்சு. அதனால் இந்த ஒர்க்கை கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு செஞ்சுக்கலான்னு முடிச்சு வச்சாச்சு. இந்த மெஷினில் போட்டிருந்த பழைய பிளேட் ரொம்பவே தேஞ்சு போச்சு. அதனால் புது பிளேட் மாற்றிருந்தேன். அந்த பிளேட் மாற்றும்போது ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் தான் டைட் வச்சுருந்தேன். அதனால் என்ன பிரச்சனைனா பிளேடு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது வளைய ஆரம்பிக்குது. பிளேடு வளைஞ்சுதுன்னா நம்ம மார்க் பண்ண இடத்த விட்டு 1 mm 2 mm தள்ளி போய் கட் பண்ணுது. அந்த ஒரு பிரச்சனையினால் நான் பொறுமையாக அது பிளேடு அழுத்தாமல் அதோட கிராவிட்டிலேயே அது பொறுமையாக போகட்டும்னு வெயிட் பண்ணி கட் பண்ணிட்டு இருந்தேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ண சூரியனும் மறைஞ்சிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா மார்க் பண்ணது எங்கே வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயமே தெரியாத அளவுக்கு இருட்ட ஆரம்பிச்சிது. அதே போல் ஆடு மாடு ஓட்டிகிட்டு வர்றதுக்கும் லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த வேலையை இன்றைக்கி முடிக்க முடியல. இந்த வேலை நாளைக்கு மறுபடியும் கண்டினியூ ஆகும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.